ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்னைக்கு டே 53 54 டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஏப்ரல் 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது என் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,515. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,03,500 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 71,000 கிட்ட இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,500 கிட்ட இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் எதுன்னு பார்க்கலாம். டாப்பில் 3 or 4 ஸ்டாக்ஸில் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது நம்ம பெல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 12,772, ஏஜை பார்த்தீங்கன்னா ஒரு 11,698, லார்ஜ் ஸ்லாப் ஒரு 8,935, தென் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5,906 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி இப்போது மைனஸில் இருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 2,700 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 126 இருக்குது. தென் ரிலாக்ஸோ 1,547 இன்றைக்கி 2 ரூபா மைனஸில் இருக்குது. ஐடிசி 1,553 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 21 ரூபா ஏறி இருக்குது. தென் ஐடிசி ஹோட்டல்ஸ் 780 ரூபா வந்து மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 ரூபா ஏறி இருக்குது. இதே நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ஸில் ப்ளஸ் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸு. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி மூலமாக டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் ஒரு மினிமம் 1 year நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபி மூலமாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில். அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். மார்க்கெட் எப்படி ஏறுது, எதனால் இறங்குது, திடீர்னு எதனால் இந்த ஸ்டாக் பர்டிகுலராக கீழே இறங்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இது எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை, நீங்கள் எதையும் பார்க்கலாம். இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,79,236 வந்து எஸ்ஐபி மூலமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 2021 பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், 30th மார்ச்லேருந்து நான் பண்ணியிருக்கேன். 30th March 2021 1000 ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,08,000 இருக்குது. இது நடுவில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். பட் இது நடுவில் இந்த இடத்துல டம்ப் ஆனது ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணுற எல்லா மிஸ்டேக் பண்ணுற மாதிரி நானும் வந்து எல்லாத்தையும் செல் பண்ணிட்டேன். திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்குது. இந்த மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கும், தென் ஸ்மால் கேப், தென் மிட் கேப். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் இதில் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது 1,79,236. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,08,286 கிட்டே இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் ஒரு 29,000 கிட்டே இருக்குது. டேர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,486 ப்ளஸில் இருக்குது. இதை மியூச்சுவல் ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்க்கலாங்களா? டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 1,948 கிட்டே நேற்று இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1,262. மோத்திலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு 228. குவாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 28.61 rupees ஏறி இருக்குது. இது எல்லாமே நான் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகுன்றது நம்ம நம்பிக்கையாக நான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இந்த ஆப்பில் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இன்வெஸ்ட் பண்ணது $466.71. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $587.04 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $160 கிட்ட இருக்குது நம்ம யூஎஸ் போர்ட்ஃபோலியோவில். இதில் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 37,200 கிட்ட இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் ப்ளஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண சேர்த்து 54,800 இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 17,572 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் ஏறினது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு அரௌண்ட் ஒரு $13 கிட்ட நேற்று ஏறி இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இது எந்த அளவுக்கு ஏறுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இறங்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி இது ஹை ரிஸ்க். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50-50ன்ற மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய அட்வைஸாக நான் சொல்கிறது. மற்றபடி இது எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அட்வைஸ் இல்லை. நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களோட நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நானே கற்றுக்கிட்டது தான், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, அது ஞாபகம் வச்சுங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை.
ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.